ஒரு மாவட்டத்தை பற்றின ஒரு சில தகவல்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிட போகிறேன். அது எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாவட்டம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம்னு சொல்லுவேன். கன்னியாகுமரி மாவட்டம் வந்து தமிழ்நாட்டோட கடைக்கோடியில் வந்து முக்கடலும் சங்கமிக்கிற ஒரு பகுதி. அந்த ஊரில் வந்து கடல் உண்டு, ஆறு உண்டு, வந்து மலைகள் உண்டு. இந்த நிலத்தை வந்து நாஞ்சில் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து பக்கத்துலேயே வந்து கேரள மாநிலத்தோட வந்து அருகாமையில் இருக்கிறதுனால இந்த ஊரை வந்து கேரள மக்களோட பழக்க வழக்கமும் கலாச்சாரமும் இவங்க கூட ரொம்ப ஒன்றி போயிருக்கும். அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் படித்த மக்களை கொண்ட ஒரு மாவட்டம். கல்வி அறிவு உங்கள்கிட்ட அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோக வந்து மற்ற மாவட்டத்திலிருந்து இவங்க வேறுபட்டவங்க. வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கட்டாயம் வந்து ஏதாவது ஒரு அரசு வேலை செய்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. படிக்கணும், கவர்மெண்ட் வேலை வாங்கணும், நல்ல அதுவும் கவர்மெண்ட் வேலை வாங்கி கவர்மெண்ட் வேலை தமிழ்நாட்டில் வேறு எந்த பகுதியில் பார்த்தாலும் சரி உடனடியாக எவ்வளோ பணம் கட்டினாலும் அவங்க ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடுவாங்க. இப்படியான ஒரு மனப்பான்மையை கொண்டவங்க. அந்த ஊரில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க பொண்ணு எடுக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி வெளியே கொடுக்க மாட்டாங்க பெரும்பான்மையாக. இன்னொன்று வந்து அவங்களோட உணவு பழக்க வழக்கமும் தனித்துவமானதுன்னே சொல்லலாம். மற்ற பகுதிகளில் சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கம் மாதிரி அவங்களுக்கு இருக்காது. அவங்களோட உணவு பழக்க வழக்கமே அது சொல்லணும்னா ரொம்ப விரிவாக சொல்லணும். இப்படி நிறைய விஷயங்களில் வந்து மற்ற மாவட்டத்திலேருந்து வேறுபட்டுருக்கிறாங்க. தூய தமிழ் சொல் பேசுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. ஆங்கிலம் கலக்காத தூய தமிழ் சொல் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மற்ற மாவட்டங்களை விட கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க தான் வந்து அவங்களோட பேச்சு மொழியே வந்து இலங்கையில் உள்ள தமிழர்கள் பேசுகிற அந்த மொழியோட ஒத்து போகிற மாதிரியே இருக்கும். நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சாமி தோப்பு அப்படின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்கே உள்ள ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு அன்னதானத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இலை போட்டுட்டு ஒரு அவியல் வச்சாங்க. அவியல் வச்சுட்டு என்னை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு, உங்களுக்கு அன்னம் வைக்கவோ அப்படின்ட்டு. அன்னம் வந்து அதாவது எங்கள் ஊர் சைடு வந்து சாப்பாடுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா சோறு வைக்கவான்போம், இல்லைன்னா அதிகபட்சமாக சாதம் வைக்கவா அப்படின்ட்டு. அன்னம் வைக்கவா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு புரியவே இல்லை. நான் அவர்கிட்ட அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு அன்னம் வைக்கலேன்ட்டு சாப்பாடோட கையில் நிற்கிறாரு. வைங்கன்னா அப்புறம் தான் யோசிக்கிறேன். நான் சின்ன வயசில் படிக்கும்போது அன்னம்னா சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயமா தூய தமிழில் அன்னம் சாப்பாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அவங்க மூலமாக அன்னைக்கு தான் நான் முதல்ல என்னை பார்த்து ஒருத்தரை வந்து அன்னம் வைக்கவா, உங்களுக்கு அன்னம் வேணுமா அப்படின்னு கேட்டபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. மற்ற மாவட்டத்தில் போய் யாருமே அப்படி அன்னம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். அவங்க அதுபோல் வந்து தூய தமிழ் சொற்களை இன்றளவும் வந்து அவங்களோட பேச்சு வழக்கோடையே வந்து அதிகம் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா வந்து நம்ம ஊர்லலாம் வந்து மற்ற மாவட்டத்துக்காரங்க யாருக்காவது வந்து ஒரு பொருளாதார தேவை இருக்குது அப்படின்னா நண்பர்கள்கிட்டயோ இல்லை சொந்தக்காரங்ககிட்டயோ வந்து ஏதாவது ஒரு பணம் உதவியாக கேட்போம். எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், ஒரு மாதத்தில் தர்றேன், ஒரு 10,000 ரூபாய் வேணும், இல்லை ஒரு 1,00,000 ரூபாய் வேணும் அப்படின்ட்டு. கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க பெரும்பான்மையானவங்க, ஒரு சில பேர் இல்லாட்டாலும் பெரும்பான்மையானவங்க வந்து நகையை கடனாக கேட்பாங்க. எனக்கு ஒரு 5 பவுன் நகையை கடனாக கொடுங்க, அடுத்த மாதம் தர்றேன், எனக்கு தேவைப்படுது. கடன் அதாவது நகையை கொடுக்குற அளவுக்கு அவங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இந்த தங்க நகை இருப்பு வந்து அதிகமாக வச்சுருப்பாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். நான் என்னோடய மாவட்டம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம். வறட்சிக்கு பேர் போன மாவட்டம், பஞ்சமான ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க இங்கே வந்து விவசாய வேலைகள்லாம் கிடையாது, கூலி வேலைகள் உண்டு. மற்றபடி வெளிநாடுகளில் கூலி வேலைகள் பார்க்குறாங்க இந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க. இங்கே வந்து பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரி வேலைவாய்ப்பு கிடையாது. பொருளாதாரத்துலேயும் ரொம்ப பின்தங்கிய மக்களை கொண்ட இந்த மாவட்டம். எங்கள் மாவட்டத்தில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான நகைக்கடை, அதோட கிளை அலுவலகம் எங்கள் ஊரில் ஒன்று இருக்குது. தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் அங்கே வேலை பார்க்குறாரு. அவங்களுக்கு ஒரு மாதம் டார்கெட் வந்து 7 லட்ச ரூபாய்க்கு இங்கே அவங்க வியாபாரம் பண்ணணும். 7 லட்ச ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு இந்த பகுதியில் வியாபாரம் பண்ணணும் ஒரு பிரான்ச்சில் அப்படின்னு அவங்க மேனேஜருக்கு அறிவுறுத்தியிருக்காங்க போல் அவங்க மேல் இடத்துலேருந்து. இதே கிளை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒரு பிரான்ச்சில் வந்து ஒரு மாதம் டார்கெட் வந்து 50 லட்ச ரூபாய். பார்த்துக்குங்க, ராமநாதபுரத்தில் 7 லட்ச ரூபா நிர்ணயிக்கிறாங்க ஒரு கிளையில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து 50 லட்ச ரூபா நிர்ணயிக்கிறாங்க. அப்போ பொருளாதார ரீதியாக ரொம்ப வலுவான மக்கள் உள்ள ஒரு மாவட்டம்னே சொல்லலாம். கூட்டு குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இப்போ வந்து கூட்டு குடும்பம் அப்படின்னு ஒரு நிலை வந்து சுத்தமாக வந்து
அடியோட அழிஞ்சு போகிற ஒரு சூழலில் கூட்டு குடும்பங்கள் அதிகமாக வசிக்கிற ஒரு மாவட்டம், இன்னும் கூட்டு குடும்பத்தை வந்து கைவிடாமல் வந்து பேணி கேட்குற ஒரு மாவட்டம் அப்படின்னா கன்னியாகுமரி மக்களை தான் சொல்லணும். அந்த ஒரு மனப்பான்மையை இன்றளவும் கைவிடாமல் கூட்டு குடும்பமாக வாழ்கிற ஒரு சூழல் வந்து அந்த ஒரு இன்றளவுக்கும் கூட்டு குடும்பத்தை கைவிடாமல் பெற்றோர்களையும் அவங்களோட பாட்டி தாத்தா சொந்தக்காரங்களோட இணைஞ்சு இன்றளவுக்கும் கூட்டு குடும்பமாக வாழ்கிறது அவங்க தான். குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். அதாவது மற்ற பிற மாவட்டத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், விருதுநகர் இந்த பகுதிகளில் இதே போலவே தான் மற்ற பகுதிகளிலையும் உள்ள உறவு முறைக்குள்ள திருமணம் பண்ணுறதுல வந்து முறப்பெண்களை வந்து முறப்பையன்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிடுவாங்க. அதாவது அப்பாவோட அம்மாவோட அக்கா பொண்ணு, அண்ணன் பொண்ணு, அம்மாக்குண்ணா அண்ணன் பொண்ணு, அக்காண்ணா, இப்படி வந்து ஒரு முறப்பையன் தாய் மாமன் இந்த முறையில் வந்து திருமணம் பண்ணுவாங்க மற்ற மாவட்டங்களில். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்கள திருமணம் பண்ண மாட்டாங்க, சகோதரரை தான் பார்ப்பாங்க. முறை பையன் அப்படி தன்னோட அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்களை வந்து தன்னோட சகோதரரை தான் பார்ப்பாங்க. அப்படி அவங்களுக்கு வந்து முறைன்னு அவங்கள முறையாக பார்த்து திருமணம் செஞ்சுக்கிறது கிடையாது. அப்படி ஒரு வழக்கமும் அந்த மாவட்ட மக்களுக்கு உண்டு. இன்னொன்று குறிப்பாக வந்து மீனவர்களை சொல்லணும். தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கடற்கரை பகுதிகளில் உள்ள மீனவர்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்ட மீனவருக்கும் ரொம்ப வேறுபாடு உண்டு. இந்தியாவில் அதுவும் குறிப்பாக வந்து ஆழ்கடலில் போய் மீன்பிடி தொழில் செய்கிறவங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க மட்டும்தான் அதிகமாக. மற்ற யாருமே வந்து ஆழ்கடலுக்கு போக மாட்டாங்க. ஆழ்கடலில் ஒரு 30 நாள் 40 நாள் தங்கியிருந்து மீன் பிடிச்சிட்டு வர்றவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க மட்டும்தான். இந்தியாவிலிருந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு வந்து விசா எடுத்து தொழிலாளர்களை மீனவர்கள் போகிறாங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க மட்டும்தான் பெரும்பான்மையாக போவாங்க, மற்ற மாவட்டத்துக்காரங்க போக மாட்டாங்க. இது போலவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேறு சில சுவாரஸ்ய விஷயங்களும் உண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சாதியினர் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு சில சாதியினர் வந்து படித்து வேலைக்கு போய் சம்பாரித்து சொந்தமாக ஒரு வீடு கட்டி அதுக்கடுத்து தான் திருமணமே செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட வயசும் ஆயிரும். ஒரு 35 வயசுக்கு மேலே தான் திருமணமே நடக்கிறாங்க. நான் சென்னையிலேருந்து ட்ரெயினில் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து பக்கத்தில் உள்ளவர்கிட்ட பேசிட்டு வராரு. சொல்கிறாரு, அவர் சொன்ன விஷயத்தை நான் முன்னவே கேள்விப்பட்டிருந்தேன். அப்படி நான் நபரை அன்னைக்கு நான் ஒருத்தர் பார்த்துக்கிறேன், வீடு கட்டி முடிச்சிட்டாராம், திருமணம் அவருக்கு அடுத்த மாதத்தில். இப்படி இன்னும் சொல்லப்போனால் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. இது நான் பார்த்து அந்த மக்களை பார்த்து அந்த ஒரு மாவட்டத்தை பார்த்து வியந்த ஒரு விஷயம். கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களுக்கான இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து மற்ற எந்த மாவட்ட மக்களுக்கோட பொருந்தாது. அவங்களோட வாழ்க்கை சூழலும் அவங்களோட உறவு முறைகளும் அவங்களோட கலாச்சாரமுமே ரொம்ப வித்தியாசமான ஒன்றாகவே நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கட்டாயம் வந்து லைக் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.